ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவாக நம்ம நினைக்கிறது என்னென்னா, பொதுவாக புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பொதுவாக மெயினாக புருஷன் ஒரு மேனேஜராட்ட வீட்டில் பிஹேவ் பண்ணக்கூடாது, பொண்டாட்டி ஒரு மேனேஜராட்ட புருஷன்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது. வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய வீடாக நினச்சி ஒர்க் பண்ணுறப்ப இன்வால்மெண்ட், ஈடுபாடு 2 பேருக்கு இருந்தால் தான் குடும்பம் சூப்பராக ஓடும் இல்லையா? சில பேர் வீட்டில் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம், செவி வழி செய்தி கேட்டிருப்போம். புருஷன் வந்துட்டு சில பேர் அதிகாரமாக இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு சுத்தமான ஒர்க்காக பண்ண முடியாது அவங்களுக்கு. இந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப பவ்யமாக பண்பாக இருப்பாங்க, சுத்தமாக நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அதிகார தோரணை இல்லாதனால அவங்களுடைய அந்த குரல் அடிபட்டு போயிடும். இந்த மாதிரி இருந்தால் எப்படி குடும்பம் ஓகே ஆகும்? ஸோ 2 பேரும் ஈக்குவலாக நியாயத்துக்கு நியாயமாகவும் இருக்கணும். எந்த இடத்துல குரல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல குரலை ஒசத்தி, ரொம்ப ஒசத்த வேண்டாம், ஓரளவுக்கு நியாயத்தை சொல்கிற அளவுக்கு பக்குவமாக சொல்லலாம். இந்த ஒரு படத்தில் தங்கவேலு இல்லை வடிவேலு சார் வந்துட்டு ஒரு பஞ்சாயத்தில் யாரோ அது ஒரு எடுத்துருவார். ஒருத்தங்க என்னோடய ஆடு இது தான் இல்லை, ஒருத்தங்க பயந்துட்டே அந்த நியாயத்தை சொல்கிறதுக்கு வராமல் கொஞ்சம் பின்னாடி பேக் அடிப்பாங்க, பின்னாடி போயிடுவாங்க. மிரட்டி கேட்குற மாதிரி அந்த பஞ்சாயத்தில் வடிவேலு சார் மிரட்டுற மாதிரியும், அந்த நியாயமாக சொல்கிற வர ஆள் பம்பிட்டு அந்த நியாயத்தை வந்து சொல்ல முடியாமல் போகிறதும். ஸோ பம்பலான திறமைசாலியாகவும் இருக்கக்கூடாது, அதிகாரியான கம்மி புத்திசாலித்தனம் ஆனால் ஓவர் அதிகாரம், ஓவர் தைரியம் அதுவும் சரியாகாது. நல்ல அறிவு ஆனால் ரொம்பவே பம்பிட்டு இருக்கிறதும் சரியாகாது. இது 2மே ஓரளவுக்கு நல்லா குட் பேலன்ஸாக இருந்தால் குடும்பம் இனிதாக அமையும். பார்க்கலாம்.